எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இது முக்கியம், ப்ளஸ் பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இது ரெண்டு முக்கியம். ஏன்னா பழைய வருஷத்தில் எஸ்எஸ்சிலையும் நம்ம ட்ரையாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது, பேங்க் ப்ரிலிம்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ட்ரையாங்குலர் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, எப்போதும் நம்ம படிக்கிற மாதிரி சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அதே மாதிரி தான். பட் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளில் 6 பேர் உட்கார்றது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளில் 9 பேர் உட்கார்றது. ஸோ கொஷினை நல்லா கவனமாக பார்த்து 6 பேர்னால் எப்படி உட்காந்துருப்பாங்க, 9 பேர்னால் எப்படி உட்கார வைக்கணும், அதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை போட்டுடலாம். ஏன்னா இது சில பேர் புதுசாக படிக்கிறனால டக்குன்னு நம்ம 9 பேர்னால் தப்பாக ட்ரையாங்குலரை போட்டு அதில் வந்து நம்ம தப்பாக உட்கார வச்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் ஒரு டைப் வந்து 6 பேர் உட்கார்றது. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், ஸோ கார்னரில் 3 பேர், இதை வந்து சைடுன்னு சொல்கிறாங்க, சைடில் ஒருத்தர். ஸோ இப்போ டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இல்லைனா 9 பேர் சொல்கிறாங்க. 9 பேர் அப்படின்னா எப்போதும் போல் இந்த கார்னர்ஸில் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, ஒவ்வொரு சைட்லேயும் 2 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 9 பேர். இது வரைக்கும் நம்மளோட ஃபேஸிங் இன்சைடு, ஃபேஸிங் அவுட் சைடு அது எல்லாமே காமன் தான். பட் டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மேஜர் டைப்புன்றது 2 டைப் தான் ட்ரையாங்கிளில். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம இந்த டைப்ஸை வச்சு ஃபேஸிங் இன்சைடு, ஃபேஸிங் அவுட் சைடு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம்.